வெல்கம் டு எபிசோட் 29 ஆஃப் குவைக் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணலாமா? இதுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு செந்தூரா மாம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் மாம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மேல் பகுதி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பூனோட கீழ்ப்பகுதி யூஸ் பண்ணுங்கள். நைஃப் யூஸ் பண்ணாதீங்க. நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் எஃபெக்ட் ஆகும். பல்ப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு சீடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பை ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பல்ப்பை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் டோட்டலி ஆப்ஷனல். இல்லைன்னா நீங்கள் டேட்ஸ் பேஸ்ட் கூட ஆட் பண்ணலாம். அண்ட் க்ரீமினஸ்க்காக கேஷ்யூ பேஸ்ட் கூட ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோவில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் க்ரன்ச்சினஸ்க்காக நீங்கள் பதாம், பிஸ்தா, எனி நட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கேன். இது கமர்ஷியல் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஐஸியாக தான் இருக்கும். டீட்டெயில் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.